Okay, have a good day students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து Unit 4 Magnetostatics. So இந்த subject வந்து it completely deals with the electromagnetic theory. இதில் ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு 3 யூனிட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் யூனிட் it dealt with the vector analysis. ரெண்டாவது யூனிட் பார்த்தீங்கன்னா it is about electrostatics and third யூனிட் வந்து electrostatics in dielectric material. ஸோ 3 யூனிட் பார்த்துருக்கோம். ஸோ ஃபோர்த் யூனிட் பார்த்தீங்கன்னா magnetostatics. ஓகேவா? இந்த மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸில் ஆல்ரெடி கொஞ்சம் பேசிக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சம் இன்ட்ரோடக்ஷன் ஐ ஹவ் கிவன் இன் த லாஸ்ட் கிளாஸ். சரி, இப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம எப்படி உருவாக்குறது, ஸோ நேச்சுரலாக எப்படி உருவாகுது, ஆரிஜின் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஹவு எர்த்தில் வந்து எப்படி வந்து உருவாகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி நம்ம உருவாக்குறது நார்மலாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர், நார்மலி ஒரு கண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்டல்ஸு, இப்போ ஒரு காப்பர் ஒயரை வந்து எடுத்துக்கலாம், அதில் ஒரு காப்பர் ராடு. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். அந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா I ஆம்பியர் அப்படிங்கிற அளவில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த I ஆம்பியர் அப்படிங்கிற அளவில் ஒரு கரண்ட்டை வந்து அந்த கண்டக்டரில் வந்து பாஸ் பண்ணும்போது அதில் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த கண்டக்டரை சுற்றி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி இந்த டைரக்ஷனில் வந்து சுற்றி வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த கண்டக்டரை சுற்றி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஜஸ்ட் லைக் த ஸ்ப்ரிங் வவுண்டட் அந்த மாதிரி ஒரு இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதை சுற்றி வந்து ஃபார்ம் ஆகுறதுனால இப்போது ஒரு பஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு பாசிங் த்ரூ அப்படிங்கும்போது ஸோ அதை வந்து ஒரு ஃப்ளக்ஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸை பற்றி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இதோட யூனிட் வந்து வெப்பர். ஓகே, 1 வெப்பர் அப்படிங்கிறது வெப்பர் வந்து இட்ஸ் அ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. தென் 1 வெப்பர் அப்படிங்கிறது 10⁸ மேக்ஸ்வெல்ஸ். ஸோ திஸ் இஸ் another ஒன் யூனிட் ஃபார் த வெப்பர். ஓகே, இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படிங்கிறது திஸ் இஸ் ஆல்சோ சிமிலர் டு தட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. இங்கே வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாசிங் த்ரூ யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், ஒரு 1 சென்டிமீட்டர் ஏரியா, இல்லை அப்படின்னா ஒரு 1 மீட்டர் ஏரியா, இல்லை ஒரு 1 மில்லிமீட்டர் ஸ்கொயர் மில்லிமீட்டர் ஏரியா. ஸோ 1 யூனிட் ஏரியா அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இது வழியாக எவ்வளவு மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இப்படி இந்த இது வழியாக வந்து பாஸ் ஆகி இங்கே வருது. ஓகே, ஸோ அதுதான் வந்து என்னது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. இதை வந்து நம்ம மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் மென்ஷன் பை த சிம்பல் B. ஓகே, சரி, இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஒரு எந்த ஒரு இதில் பொருளையும் வந்து அல்லது ஒரு மெட்டீரியலில் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கும்போது வெயிட் அ மினிட். ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. தென் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு த்ரூ எனி சர்ஃபேஸ். ஓகே, ஸோ எந்த ஒரு சர்ஃபேஸ்லையும் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இப்போ பாஸ் ஆகுது அப்படின்னா, ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகுதுன்னா தட் இஸ் த சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் நார்மல் காம்பனண்ட் ஆஃப் B. ஓகேவா? இது நார்மல் காம்பனண்ட். இப்போ ஒரு இது இருக்குது, இதில் வந்து B காம்பனண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். B வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்கு நார்மல் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் எடுத்துட்டீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ நான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ எனி சர்ஃபேஸ், எந்த ஒரு சர்ஃபேஸ்லையும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா தட் இஸ் த சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் த நார்மல் காம்போனண்ட் ஆஃப் B. ஓகே, ஸோ இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. சரி,
இப்போ இந்த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் பி, இந்த பி அப்படிங்கிறது இட்ஸ் அ வெக்டர் காம்போனன்ட். இந்த இதுக்கு வந்து ஒரு மேக்னிடியூட், இதுக்கு ஒரு அளவு இருக்கும், இதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும். இந்த இதை வந்து கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் அ law which is called as Biotsavart law. So this is, as I said, magnetic flux அப்படிங்கிறது இட்ஸ் a product of the magnetic induction and the surface. ஸோ இங்கே பாருங்க, B is equal to d phi by ds. Phi-ங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, எஸ்ங்கிறது சர்ஃபேஸ். ஸோ d phi is equal to b into ds. ஸோ phi அப்படிங்கிறது இன்டெக்ரல் ஆஃப் எஸ் b டாட் ds. ஓகே, ஸோ இந்த b டாட் ds தான் நம்ம வந்து இதுக்கு முந்தின ஸ்லைடில் வந்து பார்த்தோம். ஓகே, b டாட் ds, that is the surface integral of normal component of b. So that is given by like this. Phi is equal to surface integral of b dot ds. அங்கே வந்து e dot ds அப்படின்னு பார்த்துருப்போம். சேம் like the Gauss law. So here magnetomotive force, electromotive force கேள்விப்பட்டிருப்பீங்க, அது மாதிரி magnetomotive force. ஸோ when the electric current வந்து ஒரு காயில் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா, அந்த காயில் வந்து இதுக்கு நிறைய டேன்ஸ் இருக்கும், அப்படி தானே, நம்பர் ஆஃப் டேன்ஸ். ஒரு தடவை அந்த பீச்சை சுற்றி இருந்தோம் அப்படின்னா 1 டேன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி இந்த காயில் வந்து அப்படி சுற்றி இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5, ஸோ இந்த மாதிரி டேன்ஸ். ஸோ the electric current flows through a coil of several turns. ஓகே, இதுதான் வந்து என்னன்னா மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ். மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் இது வழியாக வந்து பாஸ் ஆகும்போது உங்களுக்கு என்னது, இந்த மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து வரும். ஸோ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் டர்ன்ஸ், ஆம்பியர் டர்ன்ஸ். ஓகேவா, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸும் இதே மாதிரி தான், இது வழியாக பாஸ் ஆகிறதுக்கு அதுக்கு அந்த வோல்டேஜ் ஜெனரேட் ஆகும். ஸோ இங்கே வந்து இட்ஸ் அபவுட் த எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ த காயில். Now reluctance. Okay, reluctance is which is similar to that of resistance in the electric circuits. இதோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லது ஆப்போசிட்னு பார்த்தீங்கன்னா பெர்மியன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரிலக்டன்ஸ் அப்படிங்கிறது அப்போஸ் பண்ணுறது. ஓகே, பெர்மியன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் பெர்மிட் த மேக்னெட்டிக் லைன்ஸ் சப்போஸ் டு பாஸ் த்ரூ. ஸோ தட் இஸ் த reluctance and it is given by the symbol S. S அப்படிங்கிற சிம்பலில் வந்து சொல்கிறாங்க. Now let us do the derivation for Biotsavart law. So which is nothing but we are going to do the second Maxwell equation. Maxwell வந்து ஒரு 4 equations வந்து சொல்லியிருக்காரு by relating this electric field and magnetic field. Okay, so here இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு லாங் கண்டக்டர் எடுத்துக்கிறோம், அதில் ஒரு சின்ன ஒரு எலிமெண்டல் லென்த் எடுத்துக்கிறோம், தட் இஸ் I into dl, ஸ்மால் எலிமெண்டல் லென்த் எடுத்துருக்கோம். ஓகே, அது வந்து I into dl. இப்போது Pங்கிற பாயிண்ட்டை வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் வந்து எடுத்துக்கிறோம், அந்த டிஸ்டன்ஸ் வந்து R. ஓகே, அதில் யூனிட் வெக்டர் பார்த்தீங்கன்னா AR வெக்டர். இது வந்து Pங்கிறது இன்னொரு பாயிண்ட். இந்த எலிமெண்டல் லென்த்லேருந்து அங்கே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வரைகிறோம். சரிங்களா, இப்போது the magnetic field intensity at P, இந்த இடத்துல magnetic field intensity due to the current element I into dl. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரண்ட் வந்து இதில் ஃப்ளோ ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ the magnetic field intensity இங்கே இது பக்கத்தில் வந்து அதிகமாக இருக்கும், அப்படி தானே. ஸோ இந்த பாயிண்ட் P அப்படிங்கிற இடத்துல இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ டியூ டு the elemental length IDL அப்படிங்கிறது that is given by DH. So this DH, the modulus of DH is directly proportional to the modulus of I into DL. Okay, so modulus அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். எனிவே நான் வந்து நார்மலாக சொல்கிறேன். ஸோ இந்த DH அப்படின்னு சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி that is directly proportional to the elemental length. Okay, that is the current element. Okay, elemental or you can say it as current element. Current element சொல்கிறது கரெக்டாக இருக்கும்.
So DH is directly proportional to I into DL and it is inversely proportional to the square of the distance between them. இதுக்கு வந்து டிஸ்டன்ஸுக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து தூரம் போக போக உங்களுக்கு வந்து இதோட இம்பேக்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நார்மலியாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பக்கத்தில் இருக்கும்போது அதிகமாக இருக்கும். ஸோ தூரம் போக போக கம்மியாக இருக்கும். ஸோ இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அண்ட் இஃப் யூ ரைட் திஸ் இன் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன், ஃபுல் ஈக்குவேஷனாக நம்ம எழுதும்போது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொன்று DH that is also proportional to the sin theta. One minute. Okay, so there is the angle between ideal and the distance vector. Okay ba, அதாவது பாயிண்ட் பிக்கும் வருது. அது இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதாக இருக்கு இல்லையா, இந்த தீட்டா. ஓகே, ஸோ த ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ, இந்த ரெண்டுக்குமான ஆங்கிள். இப்போ இதுக்கும் வந்து என்னது டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக வந்து இருக்குது. ஸோ DH இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சைன் தீட்டா. இப்போ மொத்தமாக அந்த இது ஈக்குவேஷன் எழுதும்போது DH டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு IDL இன்டு சைன் தீட்டா டிவைடட் பை R ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், IDL and sin theta directly proportional and inversely proportional to the square of the distance. இப்போ இந்த கான்ஸ்டன்ட், இந்த ப்ரொபோஷனாலிட்டி வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா யூசிங் a constant which is called as 1/4 pi. ஸோ அந்த 1/4 பையால் என்ன பண்ணணும், இந்த ஒரு கான்ஸ்டன்ட் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ DH is equal to 1/4 pi into the remaining term. இப்போ this DH, this is also a vector. So DH அப்படிங்கிறது vector. So that is given by modulus of DH into AN vector, that is the unit vector of this magnetic field intensity. So DH vector வந்து இந்த மாதிரி. So DH, modulus of DH வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே ஆல்ரெடி. So into AN unit vector மட்டும் வரும். So you just substitute it here. So அதுதான் இதில் வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு. சரி, இப்போ அந்த நியூமரேட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நியூமரேட்டர் ஐடியல் சைன் தீட்டா. ஸோ அந்த நியூமரேட்டர் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஐடியல் அண்டு ஏஆர் அப்படிங்கிற அந்த ரெண்டுக்குமான கிராஸ் ப்ராடக்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஐடியல் இன்டு ஏஆர் அப்படிங்கிறது இட் இஸ் கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏ கிராஸ் பி சைன் தீட்டா இன்டு யூனிட் வெக்டர் அந்த மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து ஐடியல் ஏஆர் சைன் தீட்டா ஏஎன் அப்படின்ட்டு ஏஎன் வெக்டர்னு வரும். ஸோ டிஹெச் இஸ் ஈக்குவல் டு மேலே வந்து நம்ம என்ன எழுதிருக்கோம்னா ஐடியல் இன்டு ஏஆர் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகே, டிவைடட் பை 4 பை இன்டு மாடுலஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர். ஸோ அது அப்படியே சிமிலர் தான். ஸோ மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மேலேயும் கீழே வந்து ஆர் அப்படிங்கிற டேர்ம்னால நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது மேலே ஐடியல் இன்டு ஆர் டிவைடட் பை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 பை இன்டு ஆர் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஆர் இருக்குது. ஸோ ஆர் கியூப். ஓகேவா, ஸோ இந்த ஏஆர் இன்டு ஆர் மாடலஸ் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது ஆர் வெக்டர் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கோம். தென் அது உங்களுக்கு தெரியும், யூனிட் வெக்டர் இஸ் கிவன் பை த வெக்டர் டிவைடட் பை த மாடுலஸ், அப்படி தானே. ஸோ அதுதான் வந்து இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். சரியா, சரி, ஓகே. ஸோ இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த என்டையர் கண்டக்டர், நம்ம வந்து ஒரு எலிமெண்டல் இதுக்கு மட்டும் எடுத்துக்கோம், அதனால டிஹெச் அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ யூ வாண்ட் டு ஃபைண்ட், இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த என்டையர் கண்டக்டர், இந்த மொத்த கண்டக்டர் இருக்கு இல்லையா, அது ஒரு லாங் கண்டக்டராக இருந்துச்சு. ஸோ அதோட நம்ம ஒரு சின்ன இதுதான் எடுத்திருந்தோம். ஸோ இது மொத்த கண்டக்டரோடைய இம்பேக்ட்னால வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா யூ ஹாவ் டு இன்டகிரேட் தட். ஸோ அப்போ அது என்ன பண்ணோம்னா இன்டகிரல் ஓவர் அந்த அப்படியே அந்த டேம் போட்டு இன்டு பி. ஓகேவா, அது எதால் மல்டிப்ளை பண்ணோம்னா அப்படின்னா
B அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு இண்டக்ஷன் அப்படிங்கிற டேர்ம்னால நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டு ஹெச். தட் இஸ் திஸ் டேர்ம் இஸ் அகெயின் ஈக்குவல் டு மியூ இன்டு ஹெச். ஸோ ஹியர் இப்போ இதுலேருந்து நம்ம B எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா B is equal to mu divided by 4 pi into modulus r cube, and இது வந்து மேலே தான் இருக்கும், integral of IDL into R vector. சரிங்களா? சரி, ஏன்னா இது மொத்தமாக வரும்போது mu this value divided by that's a whole இந்த வேல்யூ வரும், கீழே டேமில் போகும். ஸோ அது வரும்போது ரெசிப்ரோக்கலாக போகும்போது அது மேலே போயிடும், இது வந்து கீழே வரும், இந்த ரெண்டு டேமும் கீழே வந்துடும். ஸோ B is equal to this value. Now take divergence on both sides. ரெண்டு சைடும் வந்து divergence நம்ம எடுக்கிறோம். Divergence of B is equal to, இதில் வந்து இந்த டேர்ம் எல்லாம் வெளியே எடுத்துருங்க, mu by 4 pi modulus of r cube எடுத்துட்டு integral of div IDL into R அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம், IDL into R vector. இப்படி எடுக்கும்போது இந்த வெக்டர் ஐடென்டிட்டிஸில் உள்ள ஒரு ஃபார்முலா வந்து அப்ளை ஆகும். ஸோ தட் இஸ் del dot u cross v is equal to v dot curl u, v dot curl u minus u dot curl v. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்து வரும். இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். div dot IDL into R vector is equal to R dot curl IDL minus IDL dot curl R. ஓகே, ஸோ இந்த div v is equal to இதெல்லாம் போட்டு, ஸோ you can substitute this value here. இதில் இந்த கேர்ள் வந்து எதை டீல் பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே ரொட்டேஷனை வந்து டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, ரொட்டேஷனை வந்து டீல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த I அண்ட் R பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் டீல்ஸ் வித் ரொட்டேஷன். ஸோ ஐங்கிறது கரண்ட் த்ரூ திஸ் கண்டக்டர் இன் திஸ் டைரக்ஷன், அண்ட் இது வந்து ஒரு டைரக்ஷனல் ஒரு வெக்டர் டிஸ்டன்ஸை வந்து சொல்லக்கூடியது P அப்படிங்கிறதுல வந்து. அப்போ அது வந்து ரொட்டேஷன் வெக்டர் கிடையாது. அப்போ அதில் வந்து என்ன ஆகும்னா கேர்ள் ஆஃப் தட் பர்டிகுலர் வேல்யூஸ் பிகம் 0. ஸோ இன்டெக்ரல் ஓவர் 0 minus 0, ஸோ யூ வில் கெட் del B is equal to 0. ஸோ del dot B is equal to 0. திஸ் இஸ் த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், செகண்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். சரியா, இவ்வளோதான். திஸ் இஸ் கால்ட் அஸ் Biotsavart law. இப்போ இதில் ஒரு இது பாயிண்ட் நான் சொல்கிறேன் இன்னொன்று. ஓகே, ஸோ ஹியர் யூ கேன் சி இந்த P அப்படிங்கிற பாயிண்டில் இப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி ரொட்டேஷனில் தான் வந்து இருக்கும். இப்படி ஒரு இது இன்வேர்டாக போகும், அடுத்து இன்னொன்று வந்து வெளியே அப்படி வரும், இன்வேர்டாக போகும், அடுத்து வெளியே வரும். இந்த கிராஸ் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா இன்வேர்டாக போகக்கூடியது, அதாவது பர்பெண்டிகுலர் டு த ஸ்க்ரீன், இந்த ஸ்க்ரீனுக்கு பர்பெண்டிகுலர் இருக்குது, விச் இஸ் பர்பெண்டிகுலர் டு போத் ஐடியல் அண்டு ஆர். அந்த வேல்யூ வந்து பர்பெண்டிகுலர் டு போத் ஐடியல் அண்டு ஆர். ஓகேவா, இது ரெண்டுக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அந்த காம்பவுண்டில் தான் நம்ம வந்து இதில் வந்து எடுத்திருப்போம் ஃபார் பி. ஓகேவா, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த Biotsavart law. ஸோ we have implemented some vector notations here what we have studied in the first unit. So just to recall that things, so you will definitely you can have a very good understanding. Okay, thank you students. Meet you in another one lecture.